Audio Jungle. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொள்ளு குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு கொள்ளு ஒரு கப்பை எடுத்துகிட்டு அது ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு தனியாக குக்கரில் போட்டு எடுத்துடலாம். நான் ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கேங்க. கொள்ளு ரொம்ப உடம்புக்கு நல்லது. சளி பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி குழம்பு இல்லைன்னா வேறு ஏதாச்சும் கொள்ளில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சளி எல்லாமே வெளியில் வந்துடும். இதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு 5லிருந்து 6 சவுண்டு வரைக்கும் விட்டுடுங்க. அப்போ தான் கொள்ளு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். கொள்ளு வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். மெயினாக வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது ரெகுலராக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 4 இல்லைன்னா 5 போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 5-6 பல்லு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி ஊற்றி. இப்போ கொள்ளு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். சாஃப்டாக நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு 1-2 ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இதாகணும்னு இல்லை, 1-2 இருந்தால் போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. இதில் சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 4-5 பல் இருந்தால் போதும். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் சீரகப்பொடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி கொள்ளிலும் உப்பு போட்டிருக்கீங்க, நல்லா பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொள்ளு வேக வச்சதை ஊற்றிக்கலாம். தண்ணியோடு அப்படியே ஊற்றிக்கோங்க. இப்போ இது ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான கிரேவி இதுங்க.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.